ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஓம் பாலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவீங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வாங்க புதினா மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், நான் முதல் நாளே பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம குக்கரில் வச்சு விசில் போட்டு 7லேருந்து 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்படி அமைக்கி பார்த்திங்கன்னா நல்லா மசியணும். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? புதினா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு. நான் 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கிறேன். கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானணும். ஜீரகம் போட்டுட்டு அதோட இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன், அதை சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து வதக்கிட்டு அது நல்லா வதங்கணும்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரம் வதங்கப்படும். அதோட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் புதினா 1.5 கைப்பிடி புதினா சேர்த்துங்க. புதினா சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் எங்கேயுமே இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்து வதக்கிட்டு இது ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் எடுத்து மாற்றிக்கோங்க. இது அரைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம வேக வச்சுருக்கோம்ல பச்சை பட்டாணி, அதை 1.5 கரண்டி சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா திக்காகும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். அப்புறம் கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் ஜீரகம் சமையலில் நிறைய சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சேர்த்து கொதிக்க விடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசால் பொடி. இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க சேர்த்து. இனிமேல் நல்லா கொதிக்கிற பதத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல பச்சை பட்டாணி, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்படி ஓரளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும், நல்லா திக்காக. வாசனையே சூப்பராக இருக்கும், புதினா ஸ்மெல். இது எல்லாம் ரெடி ஆனோடனே வேறு கிண்ணத்தில் சர்வ் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு எப்படி ரோட்டு கடையில் கொடுக்குறாங்களோ அதேமாரி மேலே வெங்காயத்தை போட்டு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புதினா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதேமாரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. புதினாவில் ரொம்ப இம்யூனிட்டி பவர் இருக்குது.